5 idioms பார்க்க போறோம். First one, don't judge a book by its cover. ஒரு புக்கை அதோட கவரை வச்சு எடை போடாத அப்படின்னு அர்த்தம். மேலோட்டமாக பார்த்து எதையும் எடை போடாதீங்க. செகண்ட் இடியம், பிரேக் எ லெக். பிரேக் எ லெக்னா ஒரு காலை உடச்சிக்கிறது. ஒருத்தவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பிரேக் எ லெக் அப்படின்னு சொன்னா குட் லக் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் காலை உடச்சிக்கோ அப்படின்னு நெகட்டிவாக இருக்கும். தேர்ட் இடியம், டு ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா ஆணியை மண்டை மேலேயே அடிக்கிறது. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நீ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்ட, இல்லை நீ சொன்னது பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணுவாங்க. அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட். ட்ராப் ஆஃப் அ ஹேட்னா ஹேட் தொப்பி கீழே விழுறது. ஹி அக்ரீட் அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட் அப்படின்னா அவன் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டான், உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அட் த ட்ராப் ஆஃப் அ ஹேட் அப்படின்ற இடியம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த இடியம், பேக் டு த டிராயிங் போர்டு. ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் உட்காந்து பிளான் போடுவாங்க இல்லையா, அதை தான் டிராயிங் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்ற இடியம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் போய் அந்த பிளானை முதல்ல இருந்து பார்க்குறது. உதாரணத்துக்கு ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளான் படி செயல்பட்டு இருக்காங்க, ஆனால் அதில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அப்போ லெட்ஸ் கெட் பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னா மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் போய் போட்ட பிளானை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம 5 idioms பார்த்துருக்கோம். இதை உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.